ஏற்கனவே பல முறை வந்து 0.25%, அதாவது ரூ. 3.75 காசுலேருந்து ரூ. 3.50 கொண்டு வந்தாங்க. இப்படியா வந்துட்டு ஃபெடரல் வங்கியானது தங்களுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைத்து கொண்டு வந்தார்கள். அதனால் முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தில் முதலீடு செய்தார்கள். இப்பொழுது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணவீக்கம் உள்ளது. அதனால் வந்து மீண்டும் வந்து வட்டி விகிதத்தை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஒரு ஒரு கருத்து கூட்டுவாங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்க தவிர, ஆனால் இப்பொழுது இருக்க சூழலில் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அந்த நாட்டுடைய பணவீக்கம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய பெரிய அளவு வந்து பணம் இல்லை அரசு கஜானாவில். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு வந்து அமெரிக்காவுடைய நிர்வாகம் ரொம்ப சீர்கேட்டு இருந்தது. அதனால் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வட்டி விகிதம் உயர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இன்னும் விடும், அதாவது கிராம் வந்து 10,000 வரும், அப்போ வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி சில யோசனைகள்லாம் இருக்காங்க சார். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்ல வரீங்க? எக்காரணத்தை முன்னிட்டும் 1,00,000க்கு கீழே தங்கத்துடைய விலை செல்லவே செல்லாது. நான் 1,00,000ங்கிறது நான் சொல்கிறேனே தவிர அது கூட வருமானதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு 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 பெஞ்ச் மார்க் சொல்லும்போது 1,00,000த்துக்கு உள்ளே போகாது, 1,00,000த்துக்கு மேலே தான் இருக்குன்னா, இப்போ 1,06,000 அப்படின்னு இருக்குன்னா இதுதான் விலை. மேபி இன்னும் ஒரு 1,000 2,000 குறையலாம். ஆனால் 1,00,000த்துக்கு உள்ளே போகிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கூட ஆரம்பிச்சுன்னா நிறைய போகும், ரொம்ப வேகமாக போகும்.